பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், வெறும் குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். குழைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், வெறும் குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் இசையும் களிமண் போல, குயவன் கையில் இசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். குழைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், வெறும் குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். இந்த உலகம் இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. இந்த உலகம் இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. என் பலவீன காலங்களில் பலத்தாலே பாதுகாக்கிறேன். என் பலவீன காலங்களில் பலத்தாலே பாதுகாக்கிறேன். குயவன் கையில் இசையும் களிமண் போல, குயவன் கையில் இசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். குழைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், வெறும் குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். என்னை அறிந்த மனிதன் மறந்து போகலாம், உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. என்னை அறிந்த மனிதன் மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தே, அபிஷேகத்தாலே முழுக நனைத்திட்டே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தே, அபிஷேகத்தாலே முழுக நனைத்திட்டே. குயவன் கையில் இசையும் களிமண் போல, குயவன் கையில் இசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். உன்னத பாத்திரம் நான் உலகத்து கொலியானவன், தெய்வ அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன். உன்னத பாத்திரம் நான் உலகத்து கொலியானவன், வெறும் அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன். கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் போதகருமான கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் சத்தியத்தோடு கூட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபை, அவருடைய இரக்கம், தயவு உங்கள் அனைவருமே இந்த கிரைஸ்ட் டிவி மூலமாக மறுபடியும் சந்திக்க தேவன் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக தனிப்பட்ட முறையிலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்து கொண்டு,
இன்றைக்கான தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடம் பார்க்கும்போது முன்பதாகவே இதை நாம் பார்த்துருக்குறோம். தேவனுடைய தெய்வீக திட்டம், அல்லது இன்னொரு வார்த்தை நாம் சொல்லும்போது 3 உலகங்கள். பாருங்கள், தேவனுடைய திட்டம் நம்ம சொல்லும்போது என்ன நம்ம பார்த்தோம்னா, முதல் பாகத்தில் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஒரு திட்டம் இருக்குது. திட்டம் இல்லாத ஒரு மனிதன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஒரு குடும்பமானாலும், ஒரு வியாபாரமானாலும், ஒரு அரசியல் ரீதியிலாகட்டும், எந்த ரீதியில் நாம் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன ஒரு திட்டம் என்ன பண்ணோம்னா இருக்கும். அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது நம்ம சர்வ வல்லமும் இல்லை தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்காதா? யாரை குறித்து? மனுகுலத்தை குறித்து நம் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். அதுதான் நம்ம பார்த்தோம், முதல் உலகம். அப்போ அந்த முதல் உலகம் நம்ம பார்க்கும்போது தேவன் எப்படி சிருஷ்டித்திருந்தார் உலகத்தை. ஸோ முதல் உலகம் தேவன் எதற்காக அங்கே அழித்தார் என்பது கூட நம்ம போன பாடத்தில் கூட நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ ஜலப்பிரயத்தினாலே அதை என்ன பண்ணாருன்னா அழிச்சிட்டாரு. ஸோ அப்போ ஏன் அந்த உலகத்தை தேவன் அழிப்பதற்கு காரணம் என்னன்னா, அக்கரம் மிகுதி ஆயிடுச்சுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அக்கரம் மிகுதி அல்ல, மாறாக நம்ம பார்க்கும்போது தேவகுமாரர்கள் மனுஷகுமாரர்களோட திருமணம் சம்பந்தம் கொண்டுட்டாங்க, அல்லது திருமணம் செய்து கொள்ளும்போது அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிற போது ராட்சதர்கள் பிறந்தாங்கன்றது நம்ம பார்த்தோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம தெளிவாக இதை குறித்து நம்ம பார்த்தோம். ஸோ அப்போது அவங்களுடைய சிந்தை எப்படி இருந்தது பார்த்திங்கன்னா, பாருங்கள், மனிதன் சிந்திக்கிற அளவு இல்லை, ரொம்ப பாவம் பார்த்திங்கன்னா அதிகமாக பெருகினது கூட நம்ம பார்க்குறோம். எப்படின்னா, சிந்தை அளவில் நம்ம பார்க்கும்போது மனிதர்கள் பிறக்கும்போது அவர்களுடைய சிந்தையே ரொம்ப கோரமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அந்த சிந்தையில் பார்த்திங்கன்னா சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மையிலே நமக்கே பிடிக்கிறதில்ல சில நேரங்கள். அப்போ தேவகுமாரர்களுக்கும் மனுஷகுமாரர்களுக்கும், தேவகுமாரர்களுக்கு திருமணமே இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் எதற்காக வந்தாங்க? ஆதாம் பாவம் செய்ததுனால இந்த உலகத்திற்கு பாவம் வந்தது, கீழ்ப்படியாமையினால் பாவம் வந்தது. அந்த பாவத்தின் மூலமாக மரணம். அந்த மரணத்தை ஜெயம் கொள்வதற்கு ஸோ இந்த தேவதூதர்கள் தேவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பூமிக்கு அவங்க வராங்க. வரும்போது தான் அங்கே பெண்களை பார்த்து அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று திருமணம் அங்கே செய்து கொண்டாங்க. அப்போ தேவன் பார்க்குறாரு, இவங்களுடைய சந்ததி பெருக இவங்க இந்த சந்ததி இந்த பூமியிலே இருக்கக்கூடாதுன்னு தேவன் வானத்திலிருந்து என்ன பண்ணார்னா மதகுகள் கட்டி வைத்திருந்தார். அதை திறந்துட்டாருன்னு கூட நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த முதல் உலகம் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் அழிஞ்சிட்டாங்க. நீங்கள் கவனம் கொடுக்கணும் சகோதர சகோதரிகளே, முதல் உலகம் அழிந்ததே தவிர வானம் பூமி அழியலை. அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் தான் அழிஞ்சிருக்கிறாங்க. இப்போ சொல்லும்போது கூட என்ன சொல்லுவாங்கன்னா, சுனாமி வந்தது சென்னையே அழிஞ்சிருச்சேன்னுவாங்க. ஒரு உதாரணம் சொல்லும்போது சென்னை அழியில், சென்னையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் என்ன இருக்கிறாங்கன்னா அழிஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் முதல் உலகத்தில் கூட உலகம் அடியில் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் தான் அழிஞ்சிருக்கிறாங்க. யார் பார்க்கும்போது அதான் நம்ம பார்த்தோம், நோவா காலத்தில் பாவம் செய்தவர்கள் அங்கே அழிந்திருக்கிறாங்கன்றது நம்ம பார்த்தோம். ஸோ அதோடு நம்ம என்ன பண்ணோம்னா முடிச்சிட்டோம். இப்போது தேவன் என்ன பண்ணாருன்னா, நோவாவை அங்கே அருமையாக ஒரு பேழை கட்ட சொன்னார். அந்த பேழையை அவர் கட்டினார். கட்டி பார்த்திங்கன்னா அங்கே நிறைய பேர் அது வேலை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அவர்களெல்லாம் அதற்கான கூலி வாங்கிட்டாங்களே தவிர, ஆனால் பேழைக்குள்ளே பிரவேசித்தவர்கள் யாருன்னா நோவாவோட சேர்த்து 8 பேர் தான் அந்த பேழைக்குள் பிரவேசித்திருக்கிறாங்க. ஆடு மாடுகள் ஒரு ஜோடியாக, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அப்போது ஜலப்பிரயத்தினால தேவன் என்ன பண்ணாருன்னா அழிச்சிட்டாரு. ஸோ அப்போ இந்த 2ஆம் உலகத்துக்குள்ளே நம்ம போகிறோம். இப்போ நம்மளுடைய பாடம் நாம் பார்க்கும்போது 2ஆம் உலகம். இந்த 2ஆம் உலகம் யாரிலிருந்து தொடங்குதுன்னு சொன்னால், நோவாவினுடைய குமாரர்கள் மூலமாகத்தான் அந்த உலகம் தொடரக்கூடிய வேலை நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஆதாமின் மூலமாக தேவன் உருவாக்கினார். ஆனால் இப்போ தேவன் என்ன செய்கிறாருன்னா, நோவாவினுடைய பிள்ளைகள் மூலமாக இந்த ஜனங்களை இந்த பூமியில் பெருக பண்ணுறது கூட நம்ம பார்க்குறோம்.
பாருங்கள், அந்த மழை பெய்தப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்ததுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இது நம்ம 2ஆம் உலகம் பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். ஆதியாகமம் முதல் வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுகள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதங்குகளும் திறவுண்டன. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழை பெய்ந்தது. பாருங்க, கவனம் கொடுக்கணும். நோவாவுக்கு 600 வயதாகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, வானத்தில் இருக்கக்கூடிய மதல்களை தேவன் என்ன பண்ணார்னா திறந்தார். இரவும் பகலும் 40 நாள் என்ன ஆயிடுச்சுன்னா மழை பெய்ததுன்னு கூட நம்ம பார்க்குறோம். பாருங்க, நம்ம கவனம் கொடுக்கலாம். எத்தனாவது வருடத்தில் மழை பெய்ந்ததுன்னா 600ஆவது வயது இருக்கும்போது. ஏன் பிரதர் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானா? ஆமாம், நம்ம இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வயது, எத்தனை நாள் மழை பெய்ந்தது பூமியில், ஒரு வருடம் நாம் பார்க்கும்போது ஒரு வருடம் 10 நாள் என்ன இருக்குன்னா பூமியில் அங்கே தண்ணீர் இருந்திருக்கு கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இது எப்படிங்க பிரதர் நீங்கள் சொல்கிறீங்கன்னும் போது நீங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2ஆம் மாதம் 20ஆம் தேதியிலே பூமி காய்ந்தது. அப்போது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமார்த்தியின் மனைவிகளும் பேழை விட்டு புறப்படுங்கள். பாருங்கள், இங்கே நாம் பார்க்கும்போது முதல் 600ஆவது வயது இருக்கும்போது மழை வருது. 601ஆவது வயது 2ஆம் மாதத்தில் என்ன ஆயிடுதுன்னா அந்த ஜலப்பிரயாளம் தண்ணீர் அங்கே வற்று போகிறது கூட நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம கணக்கு எடுக்கும்போது ஒரு வருடம் 10 நாள் நம்ம பார்க்குறோம். தண்ணீர் என்ன இருக்குன்னா அந்த பூமியில் அங்கே இருந்திருக்கு கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இதோட என்ன ஆகுதுன்னா 2ஆம் உலகம் அங்கே தொடர ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2ஆம் உலகத்தில் நாம் பார்க்கும்போது நாம் என்ன பண்ணலான்னா, இப்போது பிரதர் காமிக்கக்கூடிய அந்த சாட்டுக்குள்ளே நம்ம வந்துடலாம். இப்போ அந்த அபகுக் தீர்க்கதரிசி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அவருக்கு தேவன் தரிசனம் காமிச்சார் இல்லைங்களா, ஒரு வரைபடம், தேவனுடைய தெய்வீக திட்டம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களா, அதுதான் நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. ஸோ அந்த தேவனுடைய தெய்வீக திட்டம் நாம் பார்க்கும்போது முதல்ல நம்ம பார்க்குறோம், கவனம் கொடுங்க, அங்கே நம்மளுடைய திரையில் அங்கே வந்திருக்கு. முதல்ல நம்ம பார்க்கும்போது ஏ நம்ம பார்த்தோம்னா அது முதல் உலகம் நம்ம சொல்கிறோம். அது எங்கே தொடங்குதுன்னா பாருங்கள், அங்கே கீழே பிரதர் காமிக்கிறாரு. பார்த்தீங்களா, முதல் உலகத்தில் நாம் பார்க்கும்போது கீழ்ப்பகுதியில் அதை பிரதர் காமிக்கிறாரு, நிலை. அப்போ இந்த நிலை எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது முதல் உலகத்தில் முதல் பாகம் நாம் பார்க்கும்போது என்னன்னா என்ன பிரதர்னா ஒரு பரிபூர்ணமான ஒரு நிலை. என்பதற்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு மனிதனுடைய நிலை. அப்போ தேவன் இந்த உலகத்தில் மனிதனை படைக்கும்போது, ஆதாமை படிக்கும்போது தேவன் எப்படி படைத்தார்னா ஒரு பரிபூர்ணமாக மனிதனாக படைத்தார். பரிபூர்ணம் சொன்னால் எப்படிங்கிறத சொல்லலாம், சிந்தை அளவிலும் பரிபூர்ணம், சரீர அளவிலும் பரிபூர்ணம். எப்படிங்க பிரதர் இதை எடுத்துக்கலாம் அனும்போது பாருங்கள், இப்போ நீங்கள் எல்லாருமே நம்ம இந்த கிரைஸ்ட் டிவி மூலமாக இந்த பாடம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பாடம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பாடம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கே, நம்ம பார்த்துட்டே இருப்போம். பார்த்த உடனே என்ன பார்த்திங்கன்னா டக்குன்னு தள்ளிடுவோம். நம்ம அப்புறம் இன்னொரு ப்ரோக்ராம் பார்ப்போம், இன்னொரு ப்ரோக்ராம் தள்ளிடுவோம். ஸோ ஒரு பாடலை பார்ப்போம், ஒரு பாடலை நம்ம தள்ளுறோம். அதே மாதிரி சப்ஜெக்ட் நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம், நம்மளுடைய சிந்தை பார்த்திங்கன்னா வேறு இடத்துல போயிட்டே இருக்கும். அப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னா, மனிதன் சிந்தை அளவில் பரிபூர்ணம் அற்றவனாகிட்டான். பாருங்கள், ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தர் பொய் பேசுகிறதோ, ஒருத்தருடைய சிந்தையோ, ஒருத்தருடைய தாட்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா கணக்கீடு சொல்கிறாங்க. ஆராய்ச்சியாளர்கள் கணக்கீடு சொல்லும்போது இத்தனை தாட்ஸ் ஒருத்தருக்குள்ளே வந்துட்டு போதுங்களாம். அப்போது சிந்தை அளவிலும் ஒரு மனிதன் இங்கே எப்படி இருக்கிறாருன்னா பரிபூர்ணம் இல்லாமல் இருக்கிறார். ஆனால் சாட்டில் நாம் பார்த்தபடி ஆதாம் ஒரு பரிபூர்ணமான ஒரு மனிதன். அப்போ பாருங்கள், அந்த சாட்டில் நம்ம பார்க்கும்போது முதல் உலகம் எங்கேருந்து எடுக்கிறோம் நம்ம அந்த முதல் உலகத்தை, ஆதாமிலிருந்து நோவா வரை முதல் உலகம். இந்த உலகத்தினுடைய வயது தான் நம்ம கண்டுபிடிச்சோம் 1656 வருஷம்.
பிரதர் இது எப்படி எடுக்கிறீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மழை எப்போ பெய்ததுன்னு பார்க்கும்போது நோவாவுக்கு 600 வயதாகும்போது மழை வந்தது. ஸோ அப்போ முதல் உலகத்தினுடைய வயது நாம் எடுத்துக்கொள்ளும்போது எவ்வளோ நாம் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, 1656 வருஷம். எப்படிங்க பிரதர் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இதற்கும் நிறைய வசனங்கள் இருக்குது. ஏன்னா வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெறும்போது இவ்வளோ வயது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. தேவன் இதெல்லாம் ஏன் நோட் பண்ண சொல்லியிருக்காருன்னா, இதற்கு பிறகு ஒரு பெரிய அற்புதமான ஒரு தொகை, ஒரு கணக்கு அங்கே வருகிறது நம்ம பார்க்குறோம். அந்த கணக்கை வைத்து கொண்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகையும் கண்டுபிடிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை கூட சில கணக்குகளை என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி மனிதன் தோன்றி இந்த நாள் வரை, மனிதன் தோன்றி 2026 வரலும் நம்ம வேதாகமத்தில் கணக்கு நம்ம சொல்லிடலாம். இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம கூட்டினோம்னா இந்த 2026 எத்தனை வருடங்கள் ஆயிருக்குன்னு கூட நம்ம சொல்லிடலாம். இதெல்லாம் ஒரு பாடம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த சார்ட்டில் பார்த்தபடி முதல் உலகம் நோவாவிலிருந்து ஜலப்பிரயாணம் வரலாம். அப்போ தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த முதல் உலகத்தை ஜலப்பிரயத்தினால் அழிச்சிட்டார். அப்போ பிறகு நாம் பார்க்கும்போது இரண்டாம் உலகம், சாட்டில் பாருங்கள், ரெண்டாம் உலகத்தில் 3 பகுதிகள் காணப்படுகிறது. 3 பகுதி என்ன? ஒன்று முற்பிதாக்களுடைய யுகம், 2வது யூத யுகம், 3வது சுவிசேஷ யுகம். பாருங்கள், அப்போ முதல் உலகத்தில் ஒரே பகுதி தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இரண்டாம் உலகம் வரும்போது அங்கே 3 பகுதி காணப்படுகிறது, 3 பாகங்கள் இருக்குது. அந்த 3 பாகங்கள் என்னன்னா, முதல்ல முற்பிதாக்களுடைய யுகம். இது என்னங்க பிரதர் முற்பிதாக்கள் யுகம் சொல்லும்போது பாருங்கள், தேவன் என்ன செஞ்சுருக்காருன்னா, நோவாவுக்கு அடுத்து தனிப்பட்ட மனிதர்களோட தொடர்பு கொண்டிருந்தார். எப்படி? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தனி மனிதனோட தொடர்பு. அதுதான் முற்பிதாக்களுடைய யுகம். அந்த முற்பிதாக்களுடைய யுகம் முடிஞ்சு யூத யுகம் வருகிறதுன்னு பார்க்குறோம். இது என்னங்க பிரதர் யூத யுகம் சொல்லும்போது, இனி யாக்கோபுக்கு சொல்கிறாரு, உன்னுடைய பேர் இனி யாக்கோபு இல்லை, இஸ்ரவேல். பார்த்தீங்களா? அப்போ யாக்கோபினுடைய குமாரர்களாகிய 12 குமாரர்கள் வருகிறது நாம் பார்க்குறோம். ஸோ அதை தான் நாம் என்ன பண்ணுறோம்னா யூத யுகம். தேவன் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட தனிப்பட்ட மனிதர்களோட தொடர்பு வைத்தவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா ஜனங்களோட தொடர்பு வைக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு தான் ஒரு யுகம் எடுத்திருக்கிறாரு. அது என்ன யுகம் நம்ம பார்க்கும்போது யூத யுகம். அது எங்கே தொடங்குது? அந்த யாக்கோபினுடைய 12 பிள்ளைகள், அவர்கள் மூலமாக யூத யுகம் வருகிறது. இப்போ பாருங்கள், அந்த யூத யுகத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட முதல் வருகையில் அவர் எப்போ வந்திருக்கிறாருன்னா, நாம் பார்க்கும்போது யூத யுகத்தில் தான் அவர் வந்திருக்கிறார். அங்கே வந்து தான் அவர் 33 வருடம், அதில் 3 வருடம் ஊழியம் செய்து அவர் என்ன பண்ணிடுறாருன்னா அங்கே மரித்திருக்கிறது நாம் பார்க்கிறோம். இதுதான் யூத யுகம். ஸோ அடுத்த பகுதி நாம் பார்க்குறோம் சுவிசேஷ யுகம். பாருங்கள், அப்போ சுவிசேஷ யுகம் இது எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியம். நாம் வாழக்கூடிய, நாம் இருக்கக்கூடிய இடம் தான் என்னன்னா சுவிசேஷ யுகம். பாருங்கள், மறுபடியும் அந்த சார்ட்டு காமிக்கிறார் பிரதர். முதல் உலகம், அது ஆதாமிலிருந்து, மறுபடியும் சொல்கிறேன், ஆதாமிலிருந்து ஜலப்பிரயாணம் வரல முதல் உலகம். இரண்டாம் உலகம், அதில் 3 பாகங்கள். முதல் பாகம் முற்பிதாக்களுடைய யுகம், இரண்டாம் பாகம் வந்து யூத யுகம், மூன்றாம் பாகம், 3ஆம் பகுதி பார்க்கும்போது சுவிசேஷகம். என்ன பிரதர் சுவிசேஷகம்னா, எப்போ இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, யார்? யூதர்கள், இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்ததுனால, இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதனால இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் உலகம் முழுவதும் போய் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னார். அப்போ நாமெல்லாம் யார்? ஒரு புறஜாதி ஜனங்கள். நாம் எல்லாருமே அந்த புறஜாதி ஜனங்களாகிய நம்மீது தேவன் அன்பு வைத்ததுனால பாருங்கள், அந்த சுவிசேஷ யுகம், யூத யுகம் முடிகிற வரலும்
இந்த சாட்டில் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் என்னென்னா, யூத யுகம் முடிகிற வரலும் இந்த சத்தியமானது யூதர்கள் மத்தியில் தான் காணப்பட்டது, புறஜாதி ஜனங்கள் மத்தியில் இல்லவே இல்லை. ஸோ இதெல்லாம் நீங்கள் சிந்தையில் வைத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து மரித்த பிறகுதான் இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதும் போனது. அதுக்கு தான் நம்ம ஒரு பேர் கொடுத்தோம். இதனுடைய பேர் என்னன்னா சுவிசேஷ யுகம். அப்போ தேவன் யூத யுகத்தில் யாரோடு தொடர்பு வைத்திருந்தார்? யூதர்களுடைய, இஸ்ரேலோடைய தொடர்பு வைத்திருந்தார். ஆனால் இயேசுவை அவர்கள் எப்பொழுது நிராகரித்தார்களோ, அவர்களுடைய சத்தியம், அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட மோசே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தீர்க்கதரிசிகள், இவங்க எல்லாமே இஸ்ரேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலையோ, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சுவிசேஷம் புறஜாதி ஜனங்களாகிய நம்ம இடத்துல வந்துடுச்சு. இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால முழு வேதாகமே நமக்கு சொந்தமாயிடுச்சு. என்ன அருமையான பாருங்கள், தேவனுடைய திட்டத்தில் குழப்பமே இல்லை, தெளிவாக இருக்குது பாருங்கள். அந்த சாட்டில் நம்ம பார்க்கும்போது தெளிவாக நம்மளுக்கு கொடுக்குறாரு. அந்த சுவிசேஷ யுகத்தில் இப்பொழுது வேதத்துக்கு நாம் சொந்தக்காரர் எப்படி ஆயிட்டோம்னா, இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தார்கள். அந்த நிராகரித்ததுனால தான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சுவிசேஷம் நம்ம மத்தியில் வந்துடுச்சு. ஸோ அப்போ அதுதான் நம்ம பார்க்குறோம். அது இரண்டாம் உலகத்தில் 3 பகுதிகள் என்ன பண்ணோன்னா நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பாடத்துக்குள்ளே நம்ம போகலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். பூர்வ உலகத்தை தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியிலுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. பார்த்தீங்களா? அப்போ தேவன் முதல் உலகத்தை என்ன பண்ணாருன்னா, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. இப்போ நோவா நீதியை எங்கே பிரசங்கம் பண்ணார்? இப்போ நம்மளை மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாம் போட்டு வர்ஷிப் எல்லாம் பண்ணி அவர் பயங்கரமாக என்ன பண்ணாருன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்தாரா? இல்லை. என்ன நீதியை பிரசங்கித்தார்? தேவன் சொன்னார். என்ன சொன்னார்னா, 120 வருடத்துக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த முதல் உலகத்தை நான் அழிக்க போகிறேன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாருன்னா அதை அப்படியே விசுவாசித்தார். அது கிரியையில் காமிச்சார் பாருங்க. அப்படி வார்த்தை அளவில் அவர் பிரசங்கம் பண்ணலை பாருங்கள். நீங்கள் கவனம் கொடுங்க. வார்த்தை அளவில் அவர் அதிகமாக பிரசங்கம் பண்ணலை, கிரியையில் காமிச்சார். என்ன கிரியை? 120 வருடத்தில் மழை பெய்யும், அது தேவன் சொன்னார். ஆனால் நோவா என்ன பண்ணார்னா விசுவாசித்தார். இதுதான் நீதியை நீதியை பிரசங்கிறதுன்னா, ஒன்று பிரசங்கத்தில் கூட நாம் என்ன பண்ணலான்னா கர்த்தரை பற்றி பேசலாம், ஆனால் கிரியையில் கூட கர்த்தரை பற்றி நம்ம காண்பிக்கலாம். கிரியை நம்மளுடைய நடக்கை, நம்ம நடக்கிறோம் பாருங்கள். தினந்தோறும் உலகத்தார் இடத்துல, நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல, புறஜாதி ஜனங்கள் இடத்துல நம்ம நடந்துக்கிறோம் பாருங்கள். இது கூட ஒரு கிரியை தாங்க. சொல்லுவாங்க இல்லைங்களா, அதிகமாக இவர் பேச மாட்டாருங்க, ஆனால் என்ன செய்யணுன்றது இவர் என்ன பண்ணுவாருன்னா அப்படியே நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக காமிப்பார். அவருடைய முகமே தெரியும் அங்கே, இவர் இது தான் யோசிக்கிறாருன்ட்டு. அதுதான் நோவா என்ன பண்ணார்னா கிரியையிலே காண்பித்தாருன்னு கூட நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பேழையிலிருந்து புறப்பட்ட, இப்போ நம்ம வசனத்தை வாசித்தபடி 8 பேரை தேவன் காப்பாற்றி. 8 பேர் யார்? நோவா, அவருடைய மனைவி 2 பேர், அவங்களுடைய 3 பிள்ளைகள், 3 அவங்களுடைய மனைவிகள். ஸோ அப்போ 8 பேர் என்ன பண்ணாருன்னா தேவன் அங்கே காப்பாற்றியிருக்கிறாரு. ஸோ அப்போது அந்த நோவாவினுடைய பிள்ளைகள் மூலமாகத்தான் இந்த உலகத்திலேயே ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ நோவாவினுடைய பிள்ளைகளுடைய பேர் நம்ம பார்க்கலாம், அவங்களுடைய பட்டியல் நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கலாம். பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாபெத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். இம்மூவரும் நோவாவின் குமாரர். பார்த்தீங்களா? இப்போ நம்ம பார்க்கும்போது நோவாவினுடைய பிள்ளைகள் சேம், காம், யாபேத். சேம், காம், யாபேத் என்னும்போது இந்த பிள்ளைகள் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே வந்திருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் பட்டியல் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா தலைகீழாக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் மூத்த மகன் யார் பார்க்கும்போது நீங்கள் வாசிங்க, சில வசனங்களை வாசித்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டே நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா முடிவுக்கு நம்ம வர முடியாது.
அதே ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 32 வாசிக்கலாம். நோவா 500ஆம் வயதானும்போது சேம், காம், யாபேத் என்பவர்களை பெற்றான். பார்த்தீங்களா, 500 வயதாகும்போது சேம், காம், யாபேத்தை பெற்றான் நம்ம பார்க்கிறோம். அதே 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பேயிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாபேத் என்பவர்களே. பார்த்தீங்களா, பேழையிலிருந்து புறப்பட்ட சேம், காம், யாபேத். ஸோ அப்போது யார் மூத்தவர்னா, இந்த 2 வசனத்தில் நம்ம படிக்கும்போது சேம் வந்து மூத்தவராக இருக்கிறாரு. இளையவன் யாராக இருக்கிறாருன்னா நடுவில் இருக்கக்கூடியவர் வந்து காம் இருக்கிறார். யாபேத்து வந்து எப்படி இருக்கிறாருன்னா கடைசி மகன் மாதிரி காண்பிக்கிறாங்க. ஆனால் இந்த வரிசையில் நம்ம படிக்கக்கூடாது. ஸோ வசனங்கள் படிக்கக்கூடாதுன்னு இல்லை, இது மெத்தட் இல்லை. ஆனால் முதல் மகன் யாருன்னா நமக்கு வசனம் காமிக்கிறாங்க பாருங்கள். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்தபோது தன் இளையகுமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரனிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான் என்றான். போதுங்க. இப்போ நம்ம ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். சேமுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். அவன் ஏபேத்தோருடைய சந்ததியார் எல்லாருக்கும் தகப்பனும், மூத்தவனாகிய யாபேத்துக்கு தம்பியுமாய் இருந்தான். பார்த்தீங்களா, மூத்தவனாகிய யாபேத்துக்கு தம்பியுமாய் இருந்தான். பார்த்தீங்களா, அப்போ வரிசையில் நாம் பார்க்கும்போது முதல் மகன் யாருன்னா நோவாவுக்கு யாபேத், 2வது மகன் யாருன்னா சேம், 3வது மகன் யாருன்னா காம். இவங்க தாங்க, இதுதான் வரிசை பட்டியல். ஏன்னா வேதாகமத்தில் எப்போவுமே நாம் என்ன பண்ணோம்னா ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம முடிவுக்கு வர முடியும். ஸோ ஒரு வசனத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம பண்ண முடியாது. அப்போ முதல் விஷயத்தை நாம் கண்டுபிடிச்சோம். யாருன்னா யாபேத் முதல் மகன் கூட நம்ம பார்த்தோம். அப்போது நோவா இந்த 3 பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரு இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். யாபேத்துக்கு நோவா என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரோ அந்த ஆசீர்வாதம் தான் இந்நாள் வரலாம் இருக்குது. சேமுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரோ அதுதான் இந்த நாள் வரலாம் இருக்குது. காமுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரோ அதுதான் இந்த நாள் வரலாம் இருக்குது. அப்போது இந்த யாபேத் நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா, யாபேத், இந்த யாபேத்துக்கு தேவன் என்ன ஆசீர்வாதம் கொடுத்தார்? அப்போ என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னு நம்ம பார்க்கும்போது அப்போ நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். அந்த 3 மகன்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரோ அதே மாதிரி அந்த 3 மகன்கள் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. நீங்கள் ஆப்பிரிக்கா எந்த நாடை எடுத்துக்கொண்டாலும் சரி, அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டிஷு, நீங்கள் அமெரிக்கா, இந்தியா, எந்த நாடை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இந்த 3 பிள்ளைகள் மூலமாக தான் வந்திருக்கணும். யார்? யாபேத், சேம், காம் மூலமாக தான் வந்திருக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த யாபேத்தினுடைய சந்ததி யார். அப்போது நோவா அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரோ அதே ஆசீர்வாதம் தான் இந்நாள் வரலாம் இருக்குது. அப்போ அந்த ஜனங்கள் யார்? யாபேத்தினுடைய ஜனங்கள் யார்? மூத்தவனுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரு பாருங்கள். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யாபேத்தை தேவன் விருத்தியாக்குவார், அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். பாருங்கள், இங்கே நம்ம பார்க்கும்போது யாபேத்தை தேவன் விருத்தியாக்குவார். அப்போ விருத்தியாக்குவார் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசனம் வசனம் நம்ம பார்க்குறோம். இந்த யாபேத்தினுடைய சந்ததி ஒரு ஆளுகை செய்யக்கூடிய சந்ததியாக இருக்கும். விருத்தியாக்குவாராம். பாருங்கள், அந்த வசனம் பார்க்குறோம். யாபேத்தை தேவன் என்ன பண்ணுவார்னா விருத்தியாக்குவார். அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான், கானான் அவனுக்கு அடிமையாய் இருப்பான். பாருங்க, அவன் சேமுடைய கூடாரங்களிலும் குடியிருப்பான். யாரு? யாபேத்து. கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பார். அப்போ 2 சகோதரர்கள், அப்போ 2 விதமான ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களை மேலேயும் ஆளுகை செய்கிற கூட்டத்தார் யாருன்னா இந்த யாபேத்தினுடைய சந்ததி தான். ஏன்னா யாபேத்தை தேவன் விருத்தியாக்குவார். ஸோ அந்த ஜனங்கள் என்ன பண்ணோன்னா விரிவு பண்ணுவார். அந்த ஜனங்கள் மிகவும் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்பாங்க. அந்த ஜனங்கள் யாருன்னு நாம் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே உங்களுடைய சிந்தைக்குள்ளே வந்திருக்கும். இந்த உலகத்தையே ஆண்டு கொண்ட ஜனங்கள் யார்?
உங்களுடைய சிந்தைக்குள்ளேயே நம்ம வந்திருக்கிறோம். இவர்கள் தான் வெள்ளை இன மக்கள், ஐரோப்பியா ஜனங்கள். அவங்க வட தென் அமெரிக்காவில் என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய இடமாகிய அவங்க வைத்து கொண்டாங்க. ஸோ அப்போ யாபேத்தினுடைய சந்ததி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் வெள்ளை இன மக்கள், இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டது. நீங்கள் வரலாறில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டவங்க யாருன்னு பார்க்கும்போது இந்த சந்ததியிலிருந்து வந்தவங்க தான், யாபேத்தினுடைய சந்ததியிலிருந்து வந்தவங்க தான். அவங்க யாருன்னு பார்க்கும்போது கடைசியில் இந்த உலகத்தை கூட முழுமையாக ஆட்சி செஞ்சவங்க பார்த்திங்கன்னா ரோம சாம்ராஜ்யம், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பிரிட்டிஷ்காரங்க தானே இந்தியாவில் கூட என்ன பண்ணாங்கன்னா ஆளுகை செஞ்சாங்க. அப்போ உலகம் முழுவதும் ஆளுகை செய்தவர்கள் யாருன்னா இந்த யாபேத்தினுடைய சந்ததி. ஏன்னா நோவாவுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் அப்பேற்பட்ட ஆசீர்வாதம். ஸோ இந்த நாள் வரையும் கூட அமெரிக்கன்ஸ் நம்ம பார்க்குறோம், ஐநா சபையாகட்டும் என்னவா ஆகட்டும், அமெரிக்காவினுடைய வார்த்தையை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கேட்பாங்க. ஸோ என்ன காரணம்? நோவா கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். அந்த ஜனங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. ஸோ இதுதான் யாபேத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இப்போ சேமுடைய ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான். பாருங்கள், இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த சேமை குறித்து சொல்லும்போது யாபேத்துக்கு மாதிரி சொல்லலை. யாபேத்துக்கு தேவன் அந்த ஜனங்களை விருத்தியாக்குவார், இந்த உலகத்தில் எல்லா ஜனங்களையும் ஆண்டு கொள்ளுவாங்க. ஆனால் சேமு எப்படி இருப்பாருன்னா தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இந்த சேம் சந்ததியில் வந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு தேவ பக்தி உள்ள ஜனங்களாக இருப்பாங்க. இவர்கள் ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க, தேவ பக்தியுள்ள ஜனங்களாக இவர்கள் இருப்பார்கள். அது நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த சேமுடைய சந்ததியில் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணியிருக்காருன்னா வந்திருக்கிறார். அப்போ இந்த சேம் சந்ததி யார்? இவங்க தேவ பக்தி உள்ள சந்ததி யார்? இவர்களை நாம் பார்க்கும்போது ஆசியா கண்டத்தை சார்ந்தவர்கள் நாம் பார்க்குறோம். சேமுடைய சந்ததி யாருன்னா ஆசியா கண்டத்தை சார்ந்தவர்கள். சீனா, ஜப்பான், கொரியா, தாய்லாந்து, மலேசியா, பர்மா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸு, இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே நம்ம பார்க்கும்போது சேம் சந்ததியிலிருந்து வந்தவர்கள். எப்படிங்கிறதால அக்யூரேட்டாக நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது இவர்கள் அதிகமாக பேசக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க, நிறைய பக்தியுள்ள ஜனங்களாக இவர்கள் காணப்படுவாங்க. உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கிட்டோன்னா யூத மதம், அது எங்கேருந்து வந்ததுன்னா இவங்ககிட்ட இருந்து தான் வந்திருக்கு. அதே மாதிரி இந்து மதம், ஜைன மதம், கிறிஸ்துவ மதம், முஸ்லீம் மதம், எல்லா மதங்கள் நம்ம பார்க்கும்போது இவர்கள் மூலமாகத்தான் வந்திருக்கு. ஏன்னா இவர்கள் தேவ பக்தியுள்ள சந்ததி, சேமுடைய சந்ததி. அதுதான் நம்முடைய கர்த்தர் கூட இங்கே தான் வந்திருக்கிறார், இந்த சந்ததியில் தான் வந்திருக்கிறாரு நம்ம பார்த்தோம். ஸோ இது பார்த்துட்டு 3வது மகனுக்கு நோவா என்ன ஆசீர்வாதம் கொடுத்தார்? இந்த 2 மகனுடைய ஆசீர்வாதம் பார்த்தோம். 3வது மகனை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 20லிருந்து 22 வரலாம் வாசிக்கலாம். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியிலே இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்போது சேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேல் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடினாலே தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்தபோது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். பாருங்கள், இங்கே அந்த வசனத்தில் கவனம் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். இப்போ நம்ம யாரை குறித்து பார்க்குறோம்? காமை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த காமுக்கு என்ன பண்ணுறாருன்னா ஒரு சாபம் கொடுக்குறாரு. 2 மகனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு, இன்னொரு மகனுக்கு சாபம் கொடுக்குறார். என்ன சாபம் கொடுக்குறாருன்னா கானான் அடிமையாக இருப்பான், அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான்.
பார்த்தீங்கன்னா இங்கே காமை குறித்து தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இவர் சாபம் யாருக்கு கொடுக்குறாருன்னா கானானுக்கு கொடுக்குறார். கானான் யார்? காமினுடைய மகன். சாபம் யாருக்கு வருது? காமுக்கு தான் போயிருக்கணும். அது என்ன பிரதர் சாபம் நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது கானான் சபிக்கப்பட்டிருப்பான், அடிமைகளுக்கு அடிமைகளாக இருப்பான். என்னங்க பிரதர், இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன பண்ணிட்டார் அந்த மாதிரி காம் சொல்லும்போது பாருங்கள், முதல் உலகத்தில் நோவா என்ன அவங்களுடைய உணவு, முதல் உலகத்தில் அவங்களுடைய உணவு என்னன்னா அவங்க இயற்கையான ஒரு உணவு தான். ஸோ இயற்கை என்னும்போது என்ன சொன்னோன்னா பழங்கள் தான் அவங்களுடைய உணவு. இப்போ பழங்கள் நம்ம பார்த்திங்கன்னா திராட்சை எடுத்துக்கிட்டுங்க ஒரு உதாரணம். அப்போ திராட்சை அவர் என்ன பண்ணாருன்னா நட்டார், அதுக்கு தண்ணி ஊற்றி இதெல்லாம் போட்டு விளைய செய்தார். அந்த திராட்சைகள் எல்லாம் அவர் என்ன பண்ணுவாருன்னா கொண்டு ஒரு ட்ரம்மு மாதிரி ஒரு இதில் வச்சுட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா 2 நாள் 3 நாள் 10 நாள் 20 நாள் வச்சு கூட அதிலிருந்து சாப்பிடுவார், ஜூஸ் மாதிரி கூட குடிப்பார். ஸோ இது இயற்கையாக காணப்பட்டது முதல் உலகத்தில். கொஞ்சம் கவனம் கொடுங்க. ஸோ இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா முதல் உலகம் எப்படி இருந்தது நம்ம போன பாடத்தில் பார்த்தோம். ஸோ போன பாடத்தில் நீங்கள் கேட்டவர்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா தயவுசெய்து சொல்கிறோம், இது நம்மளுடைய 2ஆம் பாகம். இந்த பாகம் நீங்கள் நேரடியாக கேட்குறத விட முதல் பாகம் கேட்டுட்டு இங்கே வந்தீங்கன்னா பிரயோஜனமாக இருக்கும். ஸோ அப்போ பாருங்கள், அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நோவா முதல் உலகத்தில் அவர் என்ன பயிரிட்டார்? திராட்சைகள் பயிரிட்டார், அது பலன் கொடுத்தது. அதை கொண்டு ஒரு இடத்துல வச்சுட்டு அதை மூடி வச்சுட்டு போயிட்டு அதையே சாப்பிட்ருந்தார், தண்ணியாக குடிச்சிட்டு இருந்தார் நினச்சிக்க. இப்போ முதல் உலகத்தினுடைய சீதோஷனை எப்படி? பூமி இருக்குது, பூமியை சுற்றி என்ன இருக்குன்னா தண்ணீர் லேயர் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, படிவங்கள் காணப்பட்டது. பூமியை சுற்றி தண்ணி இருந்தது. அதுக்கு மேலே என்ன இருந்ததுன்னா சூரியன் இருந்துச்சு. அப்போ சூரியன் இருந்தாலும் சூரியனுடைய வெப்பம் என்ன பண்ண முடியலன்னா அந்த தண்ணியில் படும்போது பூமி மேலே அந்த வெப்பம் பட முடியல, குளிர்ச்சியாக காணப்பட்டது முதல் உலகம். ஸோ இது 2ஆம் உலகத்துலேயும் நோவா என்ன செய்கிறாருன்னா இதே வேலை தான் செய்கிறார். பட் இங்கே என்ன நடந்திருக்குன்னா சகோதர சகோதரிகளே கவனம் கொடுக்கணும், சீதோஷண நிலை மாறி இருக்கு. இது நோவாவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலை. சீதோஷண நிலை என்ன ஆயிடுச்சு? இப்போது மேலே இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் கீழே வந்ததுனால இப்போ சூரியனுடைய வெளிச்சம் என்ன ஆயிடுச்சுன்னா டைரெக்டாக பூமியில் பட ஆரம்பிச்சு. முன்னாடி அப்படி இல்லை முதல் உலகத்தில். அதனால தான் மனுஷன் 930 வருஷம் உயிரோடு இருந்தார். ஆனால் இப்போ பூமி என்ன ஆயிடுச்சுன்னா பூமி சூரியனுடைய வெளிச்சம் என்ன ஆயிடுச்சுன்னா நேரடியாக பூமியில் பட ஆரம்பித்த உடனே நோவா என்ன செஞ்சாருன்னா முதல் உலகத்தில் என்ன பயிரிட்டாரோ அதே மாதிரி 2ஆம் உலகத்துலேயும் பயிரிட்டார். அந்த திராட்சைகள் எல்லாம் கொண்டு ஒரு இடத்துல மூடிட்டு போயிட்டார். ஆனால் அதை சாப்பிடும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த திராட்சை ரசம் என்ன ஆயிடுச்சுன்னா ஆல்கஹாலாக மாறினதை நம்ம பார்க்கணும். ஆல்கஹால்னா என்னது? ஒரு புளிப்புத்தன்மை அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. எப்போது? சூரியனுடைய வெளிச்சம் படும்போது. எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க பாருங்கள், பைபிளில் கூட உங்கள் நோவா கூட என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்கிறாரு பாருங்கள், ஒயின் குடிங்கன்னு கூட சொல்லுவாங்க. நோவா என்ன பண்ணலான்னா அவர் குடிக்கல, ஒயினெல்லாம் குடிக்கல. இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா சீதோஷண நிலை மாறிடுச்சு. என்ன சீதோஷண நிலை? முதல் உலகத்தில் என்ன ஆயிடுச்சு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இவ்வளோ நேரம். 2ஆம் உலகத்தில் நேரடியாக அந்த இடத்துல சூரியனுடைய வெளிச்சம் பட ஆரம்பித்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா புளிச்சிருச்சு. இப்போ நம்மளே சொல்கிறோம் இல்லைங்களா, மாவு அரைச்சி வச்சா வீட்டில் என்ன ஆகிடுதுன்னா வெயில் காலத்தில் சீக்கிரமாக புளிச்சிரும் இல்லைங்களா, புளிப்புத்தன்மை வருது இல்லையா. புளிப்புத்தன்மை வரும்போது என்ன ஆகிடும்? ஸோ அது ஆல்கஹாலாக மாறும்போது சிறுமூளை பாதிக்கப்படுது. பாருங்கள், அந்த சிறுமூளை பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா ஒரு போதை மாதிரி ஆகிடுது, ஆக்டிவாக அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நோவாவுக்கும் இதே விஷயந்தான் நடந்திருக்கு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவருக்கு தெரியல, அதை குடித்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக அவருக்கு சிறுமூளை பாதிக்கப்பட்டு படுத்துட்டார். இப்போது அதிகமாக குடித்து படுத்திருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? தங்களுடைய வஸ்திரம் விலகினது கூட அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் நோவா கூட இங்கே என்ன பண்ணியிருக்காருன்னா படுத்திருக்கிறார். படுக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா இது காம் பார்த்துருக்கிறார். முதல்ல யாபேத் பார்க்கல, சேம் பார்க்கல,
காம் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இதை பார்த்துருக்கிறார். பார்த்து என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய சகோதரர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு. என்னென்னு பாருங்கள், அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா இப்படி படுத்திருக்கிறாரு பாருங்கன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வஸ்திரத்தை கொண்டு வந்து நோவாவினுடைய நிறுவனத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே மூடுறாங்க. இப்போ நோவா என்ன பண்ணுறாருன்னா அந்த அந்த போதையினுடைய தன்மை இதான ஒன்றா ஏந்து பார்க்கும்போது இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா கானானை சபிக்க ஆரம்பிக்கிறார். என்ன சபிச்சாரு வாசிங்க நீங்க, ஆதியாகமம் 9:22. அப்போது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியிலே இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோல் மேல் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடினாலே தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்தபோது தன் இளையகுமாரன் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரனிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான் என்றான். பாருங்க சகோதர சகோதரிகளே, இப்போ நோவா என்ன பண்ணுறாருன்னா விழித்தெழுந்து தன் சகோதரன் தன்னுடைய மகன் தனக்கு செய்ததை கண்டு என்ன பண்ணிட்டாருன்னா கானான் அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான்னு ஒரு சாபம் கொடுக்குறார். பாருங்கள், அப்போ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டாரா யார்? காம் வந்து தகப்பன் அப்படி படுத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு போய் தன்னுடைய சகோதரர்களுக்கு அறிவித்து அவங்க வஸ்திரத்தை எடுத்துகிட்டு வந்து அவங்க போத்தனது தப்புங்களா? அது அவ்வளோ பெரிய தப்பா? எவ்வளோ பெரிய சாபம் கொடுக்குறாரு. அடிமைகளுக்கு அடிமை. ஆக்சுவலாக வந்து ஏற்கனவே ஒரு அடிமை யார்? நாம் எல்லாருமே ஒரு அடிமை. எதுக்கு? மரணத்திற்கு ஏற்கனவே அடிமை. இந்த அடிமையாக இருக்கக்கூடிய ஜனங்கள் இந்த ஜனங்களுக்கு அடிமைகளாக இருப்பாங்களாம். அவ்வளோ பெரிய சாபம் ஏன் நோவா கொடுத்தாரு கானானுக்கு? என்ன காரணம்? வஸ்திரத்தை மூடுறது ஒரு பெரிய தவறா? ஆனால் கூர்ந்து கவனிக்கணும். என்ன கவனிக்கிறோன்னா முதல் உலகத்தில், இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே வரோம், முதல் உலகத்துக்கு நாம் வரும்போது இந்த முதல் உலகத்தில் தேவகுமாரர்கள் மனுஷகுமாரில் இருக்கும்போது அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும்போது ராட்சதர்கள் பிறந்தாங்க இல்லைங்களா? அந்த ராட்சதர்களுடைய சிந்தை என்ன ஆயிடுச்சுன்னா நாம் பார்த்தபடி ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண், இப்போது ஓரின சேர்க்கை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி வேலைகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா முதல் உலகத்தில் செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ தேவன் அதை பார்த்து தான் அந்த உலகத்தை அங்கே அழிச்சிட்டார் நம்ம பார்க்குறோம். இதை நோவா ஓரளவு என்ன பண்ணிட்டாருன்னா அந்த பிள்ளைகளை வந்து 3 பிள்ளைகளை வந்து அவங்களுடைய ரத்தத்தில் கலக்காத மாதிரி பார்த்துருந்தார். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பண்ணிட்டாருன்னா இவர் அதை பார்த்துருக்கிறாரு. யார்? காம் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த விஷயங்கள் எல்லாம் கண்ணில் பார்த்துருக்கிறாரு. பார்த்து என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு இங்கே பண்ணிட்டாரு. என்ன தவறு பண்ணிட்டாரு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் நம்ம பார்க்குறோம். தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை கண்டு. நோட் பண்ணுங்க. அப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா இவர் ஒரு தவறு, என்ன தவறு பண்ணிட்டாருன்னா இந்த காம் பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே, தகப்பனிடத்திலே ஒரு தவறு பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த முதல் விஷயத்தை முதல் உலகத்தில் பார்த்தார் இல்லைங்களா? அந்த விஷயத்தை இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா தன் தகப்பன்கிட்டயே அந்த மாதிரி நடந்துட்டு இருந்திருக்கிறார். அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் விழித்தெறிந்து, அந்த வசனம் வாசிங்க, அவர் விழித்தெழுந்து இளையகுமாரன் தனக்கு செய்ததை கண்டு. வாசிங்க அது. நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்தபோது தன் இளையகுமாரன் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரனிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான் என்றான். பார்த்தீங்களா? தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை கண்டு. அப்போ என்ன செஞ்சிருக்கிறாருன்னா சகோதர சகோதரிகளே, தன்னுடைய தகப்பனிடத்தில் இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணியிருக்கிறார். முதல் உலகத்தில் பண்ண மாதிரியே அதே மாதிரி அப்பா இடத்துல இவர் தப்பு பண்ணதுனால தான் அடிமைகளுக்கு அடிமையாக இருக்கும். அவ்வளோ பெரிய சாபம் என்ன பண்ணார்னா கொடுத்தார். பாருங்கள், நீங்கள் வசனம் வாசிங்க. ரோமர் 1:27 வாசிங்க. அப்படியே ஆண்களும்
பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரதாபத்தினாலே பொங்கி ஆணோடு ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். பார்த்தீங்களா, ஆணோடு ஆண் என்ன ஆயிட்டாங்கன்னா அவலட்சணமாக போயிட்டாங்க சகோதர சகோதரிகளே. ஸோ அதுக்காகத்தான் தேவன் சொல்கிறாரு, கானான் சபிக்கப்பட்டவன், அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான். ஆனால் தப்பு செய்தது யாரு? காம். சபிக்கிறது யாரு? கானான். கானான் யாரு? காமுடைய மூன்றாவது மகன். இது என்ன நியாயம்? இது நோவா செய்தது இது என்ன நியாயம்? நியாயங்களா? அது தப்பு தானங்க. ஏன்னா தப்பு செஞ்சவர் யார்? காம் தான். காம் தான் சபிச்சிருக்கணும். ஆனால் கானானை சபிக்கிறாரே என்னும்போது அந்த சாபத்தை வாங்கக்கூடிய அந்த வயதை அவர் தாண்டி இருக்கிறார். இப்போ யார்? காம் அந்த சாபத்தை வாங்கக்கூடிய அந்த வயதை தாண்டி இருக்கிறார். இப்போ யாருக்கு அந்த சாபம் கொடுக்குறாருன்னா தன்னுடைய மகனுக்கு கொடுக்குறாரு. பாருங்க, இதுதான் நம்ம பார்க்குறோம். ஏதேன் தோட்டத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த கனியை நீ புசிக்கும் நாளிலே சாகவாய் என்னும்போது யார் தான் செத்து இருக்கணும்னா ஆதாம் தான் செத்து இருக்கணும். மாறாக இங்கே யார் சாகிறாருன்னா ஆபேல் சாகிறார். ஏன்? அந்த தவறு என்னதென்று ஆதாம் புரிஞ்சிக்கணும். இப்போ பாருங்க, கானான், நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுங்க. இப்போ கானான் பிறக்கும்போது எப்படி பிறந்திருப்பார்? மாமலா உங்களை மாதிரி என்ன மாதிரி எல்லாம் பிறந்திருக்க மாட்டார். பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பு, கருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பாக பிறந்திருக்கிறார். ஏன்? சாபத்தில் பிறந்திருக்கிறாரு. அவருடைய முடி எப்படி இருக்கும்? சுருட்டு முடி, மாற முடியாது தலை வச்சு, மூக்கு பார்த்தீங்கன்னா பெருசு, கண்ணு பார்த்தீங்கன்னா பெருசு, மூக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன் ஈவன் நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய 10 பேர் இங்கே இருந்தாங்கன்னா நம்மளால் இருக்க முடியாதுங்க. அவங்க யாருன்னு நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அவர்கள் தான் கருப்பின மக்கள். பார்த்தீங்களா, கருப்பின மக்கள் யார்? ஆப்பிரிக்கன்ஸ் நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. ஆப்பிரிக்கன்ஸ் நம்ம பார்க்கும்போது இவங்க யாருன்னா அவங்க தான் காமுடைய சந்ததி. அந்த பிள்ளை பிறக்கும்போது சாபத்தில் பிறக்குது அந்த பிள்ளை எப்படி இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே. இந்த பாடம் ஆப்பிரிக்காவில் எடுக்கும்போது உண்மையிலேயே அந்த பாடத்தை எடுக்கக்கூடிய சகோதரனை கட்டி பிடிச்சி அழுதுருக்கிறாங்க எல்லாருமே, ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாம். ஏன்னா இந்த நாள் வரை இதனுடைய விடை தெரியாமல் இருந்திருக்கிறாங்க. ஜப்பானில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறாங்க. ஆனால் ஆப்பிரிக்கன்ஸ் மட்டும் நாங்கள் ஏன் இப்படி இருக்கிறோம்? என்ன காரணம்? இது வரலாம் அவங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த பாடம் எடுக்கும்போது தான் தெரியுது, அந்த எங்களுடைய ஆதி தகப்பான் யார்? காம் செய்த தவறா? இது நோவாவின் இடத்துல தவறு பண்ணதுனால தான் நாங்கள் இப்படி பிறந்திருக்கிறோமா? ஆனால் சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சாபம் அவர்கள் மேல் இல்லை. ஏன்னா 1870 வருடத்தில் நம்ம பார்க்கும்போது அவங்க என்ன ஆகிட்டாங்கன்னா லிவிங்ஸ்டன் மூலமாக, டேவிட் லிவிங்ஸ்டன் மூலமாக விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. பாருங்கள், இந்த ஆப்பிரிக்கன்ஸுடைய கொடுமையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சகோதர சகோதரிகளே கண் வடிப்பீங்க, நீங்கள் கண்ணீர் வடிப்பீங்க. ஏன்னா நெட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அதாவது வேலைக்கு மற்ற நாடுகளில் இவங்களை கூட்டிகிட்டு போவாங்க. 500 பேர் போக வேண்டிய கப்பலில் 1500 பேரை கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 1000 பேரை கடலில் தள்ளி விட்டுருவாங்க. அவங்களுக்கு நடந்த கொடுமை 1 2 அந்த மாதிரி கொடுமை நடந்திருக்குங்க அவங்களுக்கு. ஏன்னு சொல்லும்போது இந்த காம் செய்த தவறு. அதான் கானானை என்ன பண்ணுறாருன்னா அவர் அங்கே சபிக்கிறார். ஆனால் இப்போ அவங்களுக்குள்ள இந்த அடிமைத்தனம் இல்லை. ஏன்னா இப்போ ஆனால் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி கூட நம்ம பார்க்கும்போது அவர் கருப்பு இனத்தில் தான் என்ன இருக்கிறாருன்னா ஜனாதிபதி அவர் ஆகியிருக்கிறாருன்னு கூட நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இப்போது இந்த காம் குறித்து கூட நம்ம பார்த்துட்டோம். 3 பேருக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. அந்த 3 பேர் யாருன்னா யாபேத், சேம், காம். யாபேத் யாருன்னு நம்ம பார்த்தோம், வெள்ளையின மக்கள் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தேவ பக்தி உள்ள சந்ததி சேம் யாருன்னு பார்க்கும்போது நாம் பார்த்தோம் ஜப்பான், இஸ்ரேலில் இருக்கிறவங்க, இவர்களை குறித்து நம்ம பார்த்தோம். கானான், காம் சந்ததி யாருன்னு நம்ம பார்க்கும்போது இவங்க தான் ஆப்பிரிக்கன்ஸ். ஸோ அப்போது நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம். இப்போ யாரை பார்க்கணுன்னா நம்ம பார்க்கணும். இப்போ நாமெல்லாம் எந்த சந்ததிங்க? பார்த்துட்டு இருக்கிற நீங்களே சொல்லுங்கள், நாமெல்லாம் எந்த சந்ததிங்க?
நாம் எல்லாருமே வெள்ளையின மக்களும் சொல்ல முடியாது, கருப்பின மக்களும் சொல்ல முடியாது, சைனீஸ் ஜப்பானோ அவங்கள மாதிரியும் நம்ம சொல்ல முடியாது. ஏன் அண்ணா 10 பேரை நம்ம பார்க்கும்போது நம்ம 10 பேர் 10 கலரில் இருக்கிறோம். அப்போ நாம் யார் அண்ணா? மிக்சடான ஜனங்க. பார்த்தீங்களா, ஐரோப்பியா அமெரிக்காவிலேருந்து கொஞ்சம் பேர் என்ன ஆகிட்டாங்கன்னா இந்தியாவில் வந்து செட்டில் ஆனாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஆங்கில இண்டியன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சில நம்ம இதுலேயே நிறைய பேர் இருக்காங்க இந்தியாவில் ஆங்கில இண்டியன். ஸோ இவங்க யாருன்னா நம்மளோட அவங்க வந்து சேர்ந்ததுனால, மிக்ஸ் ஆனதுனால அவங்க பார்த்திங்கன்னா ஆங்கிலர்கள் மாதிரி இருப்பாங்க. சேமுடைய சந்ததி இந்த ஜப்பானு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இஸ்ரேல் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இங்கே வந்து சேர்ந்ததுனால அவங்க மிக்ஸ் ஆகிட்டாங்க. அதே மாதிரி ஆப்ரிக்கன்ஸில் வந்து இங்கே வந்து கொஞ்சம் பேர் அங்கே செட்டில் ஆனாங்க. அப்படி அவங்க சேரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களும் அதே மாதிரி பாருங்கள். இந்த 3 பேருடைய சுபாவம் யாருக்குள்ளே பார்க்கலாம்னா நமக்குள்ளே பார்க்கலாம். யார் 3 பேருடைய சுபாவம் பார்த்தீங்கன்னா, வெள்ளையின மக்கள் மாதிரி கொஞ்சம் ரூல் பண்ணவர் பார்த்தீங்கன்னா அவர் கூட நம்ம மத்தியில் இருப்பார். அவர் கீழ்ப்படியவே மாட்டார். அவர் எப்போவுமே நான் ஆளுகையே செய்யணும்னு அந்த சிந்தையிலே இருப்பார். பார்த்துறீங்களா, நம்ம கூட இருக்கக்கூடிய ஜனங்கள் கூட ஒருவேளை உங்களுக்கு அந்த ஜனங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஆளுகை தான் செய்யணும். நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க ஆளுகை செய்யக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. ஒரு கூட்டத்தார் நம்ம மத்தியில் கூட அவங்களும் இங்கே இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவ பக்தியுள்ள சந்ததி கூட எங்கே இருக்கிறாங்கன்னா இங்கேயே இருக்கிறாங்க. பாருங்கள், இங்கேருந்து நடந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் கோயிலுக்கெல்லாம் நம்ம போகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அதுவும் இங்கே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்ன தான் அறிவு ஞானம் செல்வம் வந்தால் கூட ஐயா சொல்லுங்க ஐயா கேட்குறேன் கை கட்டியிருப்பாங்க. அடிமையாக கூட அவங்க இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த 3 பேருடைய அந்த மனநிலை அந்த கேரக்டர் யாருக்குள்ளன்னா இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனங்கள்கிட்ட இருக்கும். ஸோ இப்படி மிக்சடானது தான் நம்ம பார்க்குறோம் சகோதரர்கள். அவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் தேவன் கொடுத்தாரோ அதே ஆசீர்வாதம் தான் அவர்களுக்கு இந்நாள் வரலும் அங்கே இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம அந்த சார்ட்டினுடைய நேராக நம்ம வந்துடலாம். இப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா முற்பிதாக்களுடைய யுகம், இப்போ நோவாவினுடைய காலம் முடித்து யூத யுகம் நாம் பார்க்குறோம். இந்த யூத யுகம் நாம் பார்க்கும்போது 2ஆம் உலகத்தில் முற்பிதாக்களுடைய யுகம். அப்போ முற்பிதாக்களுடைய யுகம் யாருன்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். யாக்கோபினுடைய 12 குமாரர்கள் நாம் பார்க்குறோம். அவங்க தான் சகோதர சகோதரிகளை நம்ம பார்க்கும்போது 2ஆம் உலகத்தில் முதலாவது முற்பிதாக்களுடைய யுகம். அப்போ முற்பிதாக்களுடைய யுகம் என்றால் என்ன நம்ம பார்த்திங்கன்னா சகோதர சகோதரிகளே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன் பிரதர் நீங்கள் யுகம் யுகம் சொல்கிறீங்க என்னும்போது பாருங்கள், 3ஆம் உலகத்தில் கிறிஸ்துவினுடைய 1000 ஆண்டு அரசாட்சி வருகிறது நம்ம பார்க்குறோம். அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்குறோம் வானத்தில் இருந்து அவர்கள் ஆளுகை செய்வாங்க. யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சபையும் இருந்து அங்கே ஆளுகை செய்வாங்க. பூமியில் யார் ஆளுகை செய்வாங்க? முற்பிதாக்கள் ஆளுகை செய்வாங்க. அந்த முற்பிதாக்கள் பார்க்கும்போது ஆதாமிலிருந்து உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஜனங்கள். அப்போ ஆதாமிலிருந்து உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஜனங்களுக்கு என்ன பண்ணோம்னா தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி நலமானதை என்ன பண்ணோம்னா கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுப்பதற்காக தேவன் என்ன செஞ்சிருக்காருன்னா முன்னாடியே சில ஜனங்களை தயார் செய்து வைத்திருக்கிறார். யாரை நாம் பார்க்கும்போது அவங்க தான் முற்பிதாக்கள். யார் நாம் பார்க்குறோம்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஸோ அப்போ அதுதான் முற்பிதாக்களுடைய யுகம். ஸோ அப்போ அந்த முற்பிதாக்கள் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிலே இவர்களை தேவன் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். எதற்காக நம்ம பார்க்கலாம். ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரில் ஒரு வசனம் கூட நீங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உங்களோடும் உங்கள் பின்வரும் சந்ததியாரோடும் உங்களோடு பேயிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாகப் போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தும் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். பாருங்கள், அது உடன்படிக்கையை அங்கே ஏற்படுத்தினார் நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் வசனம் வந்துருங்க சார். யோசுவா 24:2. பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய அப்ராஹாமும் நாகோருக்கும் தகப்பனான தேராக்கு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேற தேவர்களை சேவித்தார்கள். பாருங்க, இப்போ நம்ம அந்த முற்பிதாக்களுடைய யுகம் நம்ம வரும்போது இப்போ தேவன் யாரை தெரிந்து கொள்றாருன்னா 3 பேர் நம்ம பார்த்தோம். அந்த 3 பேரில் ஒருவர் ஆபிரகாம்.
ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொள்ளும்போது பாருங்க சகோதர சகோதரிகளே, அவர் முன்பதாகவே அவர் வேறே தேவர்களை சேவித்து கொண்டிருந்தார். பாருங்க, வேறே தேவர்கள் யாரு? விக்கிரக ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறவர் யாருன்னா ஆபிரகாம். அப்போ ஆபிரகாமை தேவன் என்ன பண்ணுறாருன்னா தெரிந்து கொள்கிறார். பாருங்க, அதுதான் சொல்கிறாரு, ஆபிரகாம் வேறே தேவர்களை சேவித்து கொண்டிருந்தான், ஒரு விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்தார். அப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஆபிரகாமை அழைத்து தேவன் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் காண்பிக்கக்கூடிய தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ, உன் இனத்தாரையும் விட்டு நீ வெளியே வான்றார். கானான் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போன்றார். பாருங்கள், இதுவரைலாம் யாருன்னு கூட அவர் பார்த்ததில்லை, எந்த தேவனன்னு கூட ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னா சொன்ன உடனே அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து, பார்த்தீங்களா? அப்போது தேவனுடைய வார்த்தைக்கு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கீழ்ப்படிந்து இருக்கிறார். அதுதான் நம்ம சொல்கிறோம் இப்போது விசுவாசத்தின் தகப்பன். ஆபிரகாமுக்கு என்ன பேர் நம்ம பார்க்குறோம்? விசுவாசத்தின் தகப்பன். எப்படி இவருக்குள்ள விசுவாசம் வந்தது? அவர் வேறே தேவர்களை சேவித்து கொண்டிருந்தார், வசனம் பார்க்குறோம். அப்போ அவர்கள் தேவன் இல்லை என்று அவர் தெரிந்து கொண்டார். ஸோ அவருடைய வாழ்க்கையில் அவர் புரிந்து கொண்டது என்னன்னா, என்ன செஞ்சிருப்பார் அவர்? ஸோ அந்த தேவர்கள் அந்த வரலாறு நம்ம இப்போ வேணாம், ஸோ நம்ம ஷார்ட்டாக நம்ம முறிச்சிக்கலாம். பாருங்கள், ஆபிரகாம் என்ன செய்திருப்பாருன்னா, இவர்கள் உண்மையிலே தேவர்கள் இல்லை என்றது ஒரு கன்ஃபார்ம்குள்ளே அவர் வந்துட்டு பிறகு தான் தேவன் அவரை சந்திக்கிறாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விசுவாசத்தோடு என்ன பண்ணுங்கன்னா அவங்களுடைய இனத்தாரையும் உங்கள் வீட்டாரையும் எல்லாம் விட்டு நான் காண்பிக்கக்கூடிய கானான் தேசத்துக்கு நீங்கள் புறப்பட்டு போங்கன்ற. நீங்கள் ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்கள், எந்த தேவன் தெரியாது, எந்த இடம் தெரியாது, ஆனால் சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன பண்ணார்? புறப்பட்டு போனார். அவருடைய விசுவாசம் பார்த்தீங்களா? ஆனால் ஆபிரகாமுக்கு விசுவாசம் எப்படி வந்தது? தேவன் சொன்ன உடனே அவருக்கு விசுவாசம் வந்துடுச்சான்னா, பாருங்கள், தேவன் அவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம் சொல்கிறாரு, உங்களுக்கு நான் ஒரு சந்ததி நான் கொடுக்க போகிறேன், உங்கள் மூலமாக ஒரு குழந்தை கொடுக்க போகிறேன். யாருக்கு? சாராளுக்கு சொல்கிறாரு, ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு. சகோதர சகோதரிகளே, ஆபிரகாம் விசுவாசித்தாரா? கண்டிப்பாக விசுவாசித்தார். இப்போ பாருங்கள், அங்கே சாராள் என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். எப்போ? ஆபிரகாமுக்கு 100 வயது, சாராளுக்கு எவ்வளோ? 90 வயது. இப்போ 90 வயது ஆகும்போது உங்களுக்கு நான் குழந்தை கொடுக்குறேன்னும் போது சாராள் என்ன பண்ணுறாங்கன்னா குப்புற விழுந்து நகைத்தால் சிரித்தாள்னு வசனம் இருக்குது. அப்போ சாராள் என்ன பண்ணுறாங்க? நம்பிக்கை இல்லாமல் சிரிக்கிறாங்க. ஏங்க, நம்பிக்கை எப்படிங்க வரும்? சாராள் சிரித்தாங்கன்னா, குப்புற விழுந்து சிரித்தாங்கன்னா எப்படிங்க? ஒரு வயசான பாட்டியை கூட்டிகிட்டு வந்து, ஒரு 70 வயசு பாட்டியை கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு குழந்தை பிறக்க போதான்னா சிரிப்பாங்க இல்லைங்களா? அது மாதிரி சாராளுக்கு 90 வயசுங்க, எப்படி குழந்தை பிறக்க முடியும்? அதனால தான் அவங்க சிரிச்சிருக்காங்க. ஆனால் ஆபிரகாம் சிரித்தாரா? இல்லைன்னு தான் நமக்கு தெரியும். பாருங்கள், வசனம் ஆதியாகமம் எடுத்துக்கங்க. ஆபிரகாம் விசுவாசிச்சாரா இல்லையான்னு கூட நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது அபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதான உனக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு. எப்படி நகைத்தாரா ஆபிரகாம்? குப்புற விழுந்தாராம். குப்புறனா எப்படிங்க? நிறைய பேர் சொல்லுவாங்களே, என்னடா இப்படி சிரிக்கிறியா நீ, என்னதான் ஜோக் சொன்னாங்க, இப்படி சிரிக்கிறியான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? குப்புற விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கிறார். யார்? சாரால் மட்டும் சிரிக்கலை, ஆபிரகாமும் சேர்ந்து சிரிச்சிருக்கிறார். பாருங்கள். ஆனால் விசுவாசத்தின் தகப்பன் நாம் சொல்கிறோம், ஆனால் முன்ன நாம் பார்க்கும்போது அவருக்கு விசுவாசம் இல்லை. பாருங்கள், அவரே யோசிக்கிறார், எனக்கு 100 வயது, சாராளுக்கு 90 வயது, பிள்ளை பெருக்குமோ? அப்போது தேவன் பிள்ளை கொடுக்கும்போது தான் அவருக்குள்ளே என்ன வந்திருக்கும்? விசுவாசம் வந்திருக்கும். பாருங்கள், அந்த விசுவாசம் சோதிக்கப்படணும். சகோதர சகோதரிகளே, ஆபிரகாமுக்கே அப்படின்னா நமக்கெல்லாம் எப்படிங்க? உடனே விசுவாசம் தேவன் மேலே நம்மளுக்கு வந்துடுங்களா? நமக்கும் விசுவாச பரீட்சை, விசுவாச சோதனை வரும். அந்த சோதனையில் நாம் கூட இந்த மாதிரி விழுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் விழுந்து விழுந்து தான் நமக்குள்ளே அந்த விசுவாசம் அதிகரிக்கும். உடனே வந்துடாதுங்க யாருக்குள்ளும். ஆனால் பிள்ளை பிறக்கும்போது ஆபிரகாமுக்கு என்ன விசுவாசம் வந்திருக்கும் பாருங்க. ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஈசாக்கை பலி கொடுக்க போகிறாரு, போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் போய் திரும்ப வரோன்னு சொல்கிறார் பாரு.
பலி கொடுக்கறது ஈசாக்க. ஆனால் இவர் வெறுமையத்தான் வருவார். ஆனால் சாராள் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு, நான் போய் திரும்ப வருவோன்றார். யாராரு? ஈசாக்க நான் கூட்டிகிட்டு வரேன். இந்த ஈசாக்கு போனாலும் 1000 ஈசாக்கை தேவன் கொடுப்பார் என்ற நம்பிக்கை அவருக்கு வந்தது. எப்போ? இந்த மாதிரி சோதனை வந்தப்போ, சாராளு குழந்தை பிறக்கும்போது தான் தேவன் மேலே அவ்வளோ விசுவாசம் வருது. இது ப்ராக்டிக்கலாக நடக்காத ஒரு விஷயம். சயின்ஸில் கூட நீங்கள் எடுத்துங்க, ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்லலாம், சயின்ஸில் கூட நடக்காத ஒரு விஷயம். ஆனால் நடந்தது பார்த்தீங்களா? அப்போ தான் ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னா விசுவாசிக்கிறார். ஸோ அது விசுவாசித்த உடனே தான் தேவன் சொல்கிறார் பாருங்கள், வசனம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாகி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களுக்கெல்லாம் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பார்த்தீங்களா சகோதர சகோதரிகளே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ ஆபிரகாமுக்கு விசுவாசம் எப்பொழுது வருகிறது என்றால், அந்த குழந்தை பிறந்த உடனே வருது. அப்போ தேவன் சொல்கிறார் ஒரு வார்த்தை, நீ என்ன பண்ணன்னா நான் காண்பிக்கக்கூடிய தேசத்திற்கு நீ புறப்பட்டு போ என்றதை நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே.